1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3வது ஒரே சமயத்தில் 500க்கும் அதிகமான பேருக்கு தரிசனமானார். மகதலேனா மரியாள் என்கிற பெண்ணுக்கு ஆண்டவர் தரிசனமானார். எம்மாவூருக்கு நடந்து போன 2 சீஷர்களுக்கு தரிசனமானார். தன்னுடைய சீஷர்கள் அறை வீட்டுக்குள்ளே முடங்கி கடந்த போது தரிசனமானார். சவுல் என்கிற ஒரு வாலிபன் இயேசுவுக்கு விரோதமாக எழும்பி சபையை துன்பப்படுத்தி இயேசுவுக்கு ஊழியர் செய்கிறவர்களை அடித்து காயப்படுத்தி சிறைச்சாலையிலே போட்டு அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த வாலிபனுக்கு தரிசனமானார். இப்படி ஆண்டவர் அநேகருக்கு தான் உயிரோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். வேத வாக்கியங்களின்படி இயேசு சிலுவையிலே நமக்காய் மரித்தார். நம் ஒவ்வொருவருக்காக மரித்தார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள், நிந்தைகள், தோஷங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து நாம் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். நமக்காகத்தான் அவர் மரித்தார். அவர் வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டபடி 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் தற்செயலாய் நடந்தது அல்ல. அவர் பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக அதெல்லாம் எழுதப்பட்டது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்படி பாடுபட்டு மரிப்பார் என்பதை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அவர் அப்படி வேத வாக்கியங்களின்படியே மரித்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தார். எழுந்த அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார் என்பதாய் வேத வசனம் சொல்கிறது. அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர். ஆகவேதான் அவர் உயிரோடு எழும்பாமல் இருந்திருந்தால் எங்களுடைய பிரசங்கம் வீணாயிருக்கும். 1 கொரிந்தியர் 15:14 பவுல் சொல்லுகிறார், இயேசு எழுந்திருக்கவில்லை என்றால், அவர் மரித்து அவர் கல்லறையோடு அவருடைய வாழ்க்கை முடிந்திருந்தால் நாங்கள் ஏன் பிரசங்கம் பண்ணணும்? அவரை குறித்து ஏன் அறிவிக்க வேண்டும்? எங்களுடைய பிரசங்கம் இருந்தா உங்களுடைய விசுவாசமே வீணாயிருக்கும். செத்து போன ஒரு ஆளை ஏன் விசுவாசிக்க வேண்டும்? மரித்து போன ஒரு ஆளை நாம் ஏன் நம்ப வேண்டும்? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான். மரித்தோம் உயிரோடு இருக்கிறவர் தான் ஜீவனுள்ள தேவன். மரணத்தை ஜெயித்தவர் தான் உண்மையான ஆண்டவர். அவரை நம்ம விசுவாசிக்கும் போதுதான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் அப்போஸ்தலர்கள், இயேசுவுடைய சீஷர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கும் பொழுது இயேசுவோடு இருந்த சீஷன் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் இந்த இயேசுவை கொலை செய்து அடக்கம் பண்ண காரணமாயிருந்தீர்கள். தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அவர் உயிரோடு இருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதாய் அவர் சொன்ன பிரசங்கத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். அவர்தான் ஜீவனுக்கு அதிபதி, முழு உலகத்திற்கும் ஆண்டவர். அவரை கொலை செய்தீர்கள், அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதாக அறிவித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்பதாய் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தார். ஆகவே நான் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணின
எல்லா இடங்களிலும் இயேசு எப்படி அற்புதம் செய்தாரோ அதே மாதிரி அற்புதங்கள் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். சப்பானிகள் நடந்தார்கள், குருடர் பார்வை அடைந்தார்கள், பிசாசின் கட்டளின் மக்கள் விடுதலை பெற்றார்கள், ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது, அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது பேதுருவை கொண்டு அதை நிறைவேற்றுகிறார். பிறவி சப்பானியை நடக்க பண்ணுகிறார், மரித்தோரை எழுந்திருக்க பண்ணுகிறார், திமிர்வாதக்காரனை குணமாக்குகிறார். இந்த அற்புதங்கள் எல்லாம் பேதுருவை கொண்டும் தேவன் நிறைவேற்றுகிறார். ஸ்தேவான் என்று அருமையான சீஷனை கொண்டும் பலத்த அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் இயேசுவை போய் அறிவித்த பொழுது திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்படுகிறார்கள், அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு ஓடுகிறது, மக்கள் விடுதலை அடைகிறார்கள். அந்த அற்புதங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனை தேவன் தெரிந்தெடுத்து அவர் போகிற இடமெல்லாம் பலத்த அற்புதங்கள், மரித்தோரும் எழுப்பப்படுகிறார்கள், சப்பானிகள் குணமாக்கப்படுகிறார்கள். இந்த அற்புதங்கள் எல்லாம் எதற்காக, ஏன் இந்த அற்புதங்கள் நடக்கிறது? மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் எங்கும் தெரிந்து இயேசுவை பிரசங்கம் பண்ணினார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட, இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள் அற்புதங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஏன் இந்த அற்புதங்கள் நடக்கிறது? ஊழியக்காரனை பெருமைப்படுத்த அல்ல, பேதுருவை பெருமைப்படுத்த அல்ல, பவுலை பெருமைப்படுத்த அல்ல, பிலிப்பை பெருமைப்படுத்த அல்ல. இவர்கள் சொல்லுகிற இயேசுவாகிய நான் உயிரோடு கூட இருக்கிறேன், அவர் சொல்லுகிற வார்த்தை சத்தியம், இவர்கள் சொல்லுகிற வார்த்தை உண்மை என்பதை விளங்க பண்ணும்படி வசனத்தை உறுதிப்படுத்தும்படி தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் ஏன் அற்புதங்கள் நடக்கிறது? ஏன் இப்படி ஜனங்கள் வந்து சாட்சி சொல்லுகிறார்கள்? மோகலாசரசை பெருமைப்படுத்த அல்ல, இந்த மோகலாசர் சொல்லுகிற இயேசுவாகிய நான் உயிரோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறேன், சொல்லப்படுகிற வார்த்தை உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருப்பதை விளங்க பண்ணவும், சொல்லப்படுகிற வார்த்தை சத்தியம், அது உண்மைதான் என்பதை விளங்க பண்ணவும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதே ஆண்டவர் தான் இங்கே வைராக்கத்தோடு வந்திருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை சத்தியம், இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை உண்மை, அதை நிரூபிக்கும்படியான அற்புதங்களை இன்றைக்கும் ஆண்டவர் செய்ய போகிறார். அதற்காகத்தான் உயிர்த்தெழுந்த இயேசுவாக இன்றைக்கு நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் அவர் உயிர்த்தெழுந்த உடனே அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தின சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே யோவான் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 3 சம்பவங்கள் அதில் சொல்லப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தின 3 சம்பவங்கள். அவைகளை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது யோவான் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த காலை பொழுதில் மகதலேனா மரியாள் என்கிற ஒரு பெண் இயேசுவை ஒரு தகப்பனை போல அவள் நேசித்திருந்தாள். ஆண்டவர் அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தி விடுதலை கொடுத்திருந்தார். ஏனென்றால் இயேசு அவளை சந்திக்கிற சமயத்தில் அவள் பிசாசு பிடித்த ஒரு பெண்ணாக இருந்தாள். அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? அவள் பிசாசு பிடித்தவள், 1-2 நிறைய பிசாசு, அவள் பேசினாலே பிசாசு மாதிரி தான் இருக்கும், அவள் முகத்தை பாருங்க பிசாசு தான், அப்படிதான் ஊர் முழுவதும் பிசாசு பிடித்த பெண் என்று விளங்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் அவளுடைய விடுதலைக்காகவோ அவள் சுகம் பெறவோ யாரும் முயற்சி செய்யவில்லை. ஆனால் இயேசு அந்த மகளை சந்தித்த போது அந்த பிசாசை துரத்தி ஒரு விடுதலை கொடுத்திருந்தார். அதைத்தான் வேத புஸ்தகத்தில்
மார்க்கு 16:10 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அவரிடத்தில் இருந்து 7 பிசாசுகளை துரத்தினாராம். ஒரு பிசாசு பிடிச்சாலே பெரிய பாடு, 7 பிசாசுனா எப்படி இருந்திருக்கும்? ஊர் மக்கள் என்னெல்லாம் பரிகாசம் பண்ணி பேசி இருப்பாங்க, யோசித்து பாருங்கள். ஆண்டவர் விடுதலை கொடுத்த உடன் அவளுக்கு இயேசுவின் மேல் ஒரு பெரிய அன்பு. எல்லாரும் என்னை பிசாசு பிடித்தவள்னு சொன்னாங்க, என்னை ஏளனமாக பார்த்தாங்க, பேசினாங்க, என்னை பார்த்து பயந்து ஒதுங்கினாங்க பிசாசு வருகிறது என்று. ஆனால் இவரோ என்னை நேசித்து வந்து எனக்கு விடுதலை கொடுத்து என்னை ஒரு மனுஷியாய் மாற்றினாரே என்று ஒரு தகப்பனை போல இயேசுவை அவள் நேசித்தாள். இயேசுவும் அவளை ஒரு மகளாக நேசித்ததுனால ஆண்டவர் மேல் அவளுக்கு அதிக அன்பு. சிலுவையில் இயேசு அறையப்பட்ட சமயத்திலும் அவள் எருசலேமில் இருந்தாள். சிலுவைக்கு அருகிலே நின்று அழுது கொண்டிருந்தாள். எனக்கு அற்புதம் செய்த இயேசுவுக்கா இந்த பாடு, எனக்கு விடுதலை கொடுத்து வாழ வைத்தாரே, அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்களே என்று அவளுக்குள்ள ஒரு வேதனை. யூதருடைய வழக்கத்தின்படி ஒரு மலை குகையிலே குடைந்தெடுக்கப்பட்ட கல்லறையிலே தான் நம்மை போல மண்ணுக்குள்ளே புதைக்க மாட்டார்கள். குடைந்தெடுக்கப்பட்ட அந்த மலை குகைக்குள்ளே அந்த சரீரத்தை துணியினால் சுற்றி அநேக வாசன திரவியங்களை வைத்து அடக்கம் செய்வார்கள். சில நாட்கள் வரைக்கும் அங்கே போய் அவர்கள் வாசனை திரவியங்களை அவர்கள் போடுவது, அதை பாதுகாப்பது அவருடைய வழக்கம். அதன்படி இந்த மகள் அந்த கல்லறைக்கு போயிருந்தாள். 3வது நாள் அதிகாலை நேரத்தில் போயிருந்த போது கல்லறை திறந்திருக்கிறது. உள்ளே பார்த்தால் இயேசுடைய சரீரத்தை காணவில்லை. அவள் இயேசுடைய சரீரத்திற்கு மரியாதை செலுத்துவதற்கு வந்திருந்தாள். ஆனால் அங்கே இயேசுடைய சரீரத்தை காணவில்லை. ஆகவே அந்த தோட்டத்தில் நின்று அழுது கொண்டே இருக்கிறாள். அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது. சீஷர்கள் வந்தார்கள், யோவான், பேதர் எல்லாம் ஓடி வந்து பார்த்தார்கள், திரும்பி போய்விட்டார்கள். இவள் மாத்திரம் நின்று அழுது கொண்டிருந்தாள். அவருடைய கண்களிலே கண்ணீர். என் ஆண்டவரை, என் தகப்பனை அவருடைய சரீரத்தை கூட கொண்டு போய்விட்டார்களே, அவருடைய சரீரத்தை கூட அடிக்கும்படி எடுத்து கொண்டு போய்விட்டார்களே என் அழுது கொண்டு நின்றபோது உயிர்த்தெழுந்த இயேசு முதல் அவளுக்கு தரிசனமானார். மார்க்கு 16:9 அதை வாசிக்கிறோம். மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகி ஆண்டவர் என்ன பேசினார்? ஏன் அழுகிறாய் மகளே, ஏன் அழுகிறாய், ஏன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய்? அவள் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை காணவில்லையே என்று அழுது கொண்டு நிற்பதை சொன்னவுடன் இயேசு மரியாளே என்று அன்போடு கூட அழைத்தார். அந்த பெயர் சொல்லி அழைத்தவுடன் அறிந்து கொண்டாள், என்னை பாசத்தோடு இப்படி அழைக்கிற ஒருவர் என்னுடைய தகப்பன் இயேசுதானே என்று சொல்லி இயேசுவின் அடையாளம் கண்டு கொண்டாள். காரணம், இயேசு உயிர்த்தெழுந்த போது மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் இருக்கிறார். அவருடைய சரீரம் மகிமையின் சரீரமாக இருந்தது. ஆகவே உடனே அடையாளம் காண முடியவில்லை. அவருடைய குரலை கேட்டவுடன் அறிந்து கொண்டாள், இது இயேசுவல்லவா என்று. ஆண்டவர் அவருடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றினார். நீ அழாதே, நான் உயிரோடு இருக்கிறேன். நீ ஏன் அழுகிறாய்? நான் உயிரோடு இருக்கிறேன். நான் போயிட்டேன், அவ்வளவுதானா? நான் ஒரு அநாதையாக்கப்பட்டு விட்டேனா? நான் நேசித்த இயேசுவை இனி பார்க்க முடியுமா என்று கலங்குகிறாயா? நீ அழாதே, நான் உயிரோடு இருக்கிறேன். இயேசுடைய உயிர்த்தெழுதல் அவருடைய கண்ணீரை துடைத்து ஒரு ஆறுதலை, மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. என்று ஏதோ ஒரு காரியத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய் மகளே, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய் மகனே. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். என்னை நேசித்தவள் எல்லாம் விலகி விட்டார்கள். நான் தனித்த நிலைமையில் இருக்கிறேன். என் பாரத்தை புரிந்து கொள்ள யார் இருக்கிறார்கள்? என் வேதனைகளை விளங்கிக் கொள்ள யார் இருக்கிறார்கள்? தனிமையாய் நான் கண்ணீர் வடிக்கிறேன். உலகம் என்னை பரிகசிக்கிறது, உலகம் என்னை வித்தியாசமாய் பார்க்கிறது. இவன் என்ன பாவம் செய்தானோ, இவள் என்ன பாவம் செய்தாளோ, இவளுக்கு என்ன வந்திருக்கிறது என்னை குற்றப்படுத்துகிறார்கள். ஆகவே என்னை புரிந்து கொள்ளவும் என் வேதனை அறிந்து கொள்ளவும் யாரும் இல்லாமல் தனிமையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். குழந்தை இல்லை என்று குற்றப்படுத்துகிறார்கள். நீ குழந்தை பெற்றுக்கொள்ள லாயக்கற்றவள் என்று சொல்லி பரிகாசம் பண்ணுகிறார்கள். உங்களுக்கு தான் குழந்தை இல்லையே, உங்களுக்கு எதுக்கு சொத்துக்கள் என்று பரிகாசமாய் உறவுகள், சொந்தங்கள் பேசுகிறாரு. தனித்து விடப்பட்ட நிலைமை, எந்த சொந்தங்கள் குடும்பங்களுக்கு போக முடியவில்லை.
எந்த மகிழ்ச்சியான இடத்திற்கு செல்ல முடியவில்லை, தனித்து விடப்பட்டு இருக்கிறோம். இதோ இந்த கடன் பிரச்சனை ஒரு பக்கம், பண பிரச்சனை ஒரு பக்கம், வேலை இல்லாத பிரச்சனை ஒரு பக்கம், உதவி செய்வதற்கு யாரும் உண்டா என்று தேடி பார்த்தால் ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் ஒரு அநாதை போல விடப்பட்ட நிலைமை. யார் உதவி செய்ய முடியும்? தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. நினைக்கும் பொழுது கண்ணீர் தான் வருகிறது. இரவு நேரம் படுக்கையை கண்ணீரினால் நனைத்து, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த துக்கம் என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? மகதலேனா மரியாளை சந்தித்து, மகளே நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? ஏன் உன் கண்களிலே கண்ணீர்? ஏன் உன் முகத்திலே துக்கம்? ஏன் நீ கலங்கின உள்ளத்தோடு வந்திருக்கிறாய்? நான் உயிரோடு கூட இருக்கிறேன். உன்னை நேசிக்கிற இயேசுவாகிய நான் மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட இருக்கிறேன். நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று பாசத்தோடு அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படி நம்மை சந்திக்க வந்திருக்கிற ஒரு ஆண்டவர். ஒரு சமயம் அமெரிக்கா தேசத்திற்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்த போது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அங்கே இருக்கிற சபைகள், தமிழ், மலையாளம், பல சபைகள் சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். நான் அங்கே போய் அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண அமர்ந்திருந்த போது ஒரு குடும்பத்தார் வந்து ஒரு பாடல் பாடினார்கள். குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து அவங்க பாடல் பாடின முறை நான் ஆச்சரியத்தோடு அவளை கவனித்தேன். காரணம், கிறிஸ்தவர்கள் பாடுகிற வழக்கமான பாடல் அல்ல. அது இயேசுவை புகழ்ந்து பாடுகிற பாடல். அந்த கர்நாடிக் இசையில் ரொம்ப அருமையாய் அழகாய், அதாவது ஆண்டவர் மேலே உள்ள அன்பில் மன உருகி பாடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மனது உருகி அந்த மாதிரி பாடுறாங்க. நான் வித்தியாசமாய் பார்த்தேன். எங்கள் ஆட்கள்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு கையை சேர்த்துட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இவங்க வித்தியாசமாக பாடுறாங்களே, மனம் உருகி பாடுறாங்க. அந்த குடும்பமே கர்நாடிக் இசையில் பாடுறாங்க. அப்போ இவங்களை பார்த்தா இது கிறிஸ்தவ குடும்பமாக தெரியலை. இவங்க ஒரு பாரம்பரியமான ஆர்த்தடாக்ஸ் பக்தி உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் என்று. அதே மாதிரி கூட்டம் முடிந்தது, அவளை சந்தித்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா நாங்கள் ரொம்ப பக்தி உள்ள இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, எப்படி கர்நாடக இசையில் இயேசுவை இவ்வளோ அப்படியே உருகி உள்ள முருகி பாடுறீங்களேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, என்னுடைய பெற்றோர் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தெய்வத்தை புகழ்ந்து பாடுவதற்காகவே என்னை கர்நாடக இசையை கற்றுக்கொள்ள வைத்தார்கள். சின்ன வயதில் ஸ்கூலில் படிக்கிற காலத்திலிருந்தே தெய்வத்தை அப்படி நம்ம தொழுது கொள்ளணும் அப்படி என்பதற்காகத்தான் அந்த இசையை நான் கற்றுக்கொண்டு அந்த மாதிரி பாடல்களெல்லாம் பாடி இறை வணக்கம் செய்வது எங்களுடைய வழக்கம், எங்களுடைய குடும்ப வழக்கம். அமெரிக்கா வந்த பிறகும் அப்படி தான் நாங்கள் இருந்தோம். அந்த பக்தியை விட்டு விடவில்லை. பிறகு எப்படி இப்போ இயேசுவை பற்றி பாட வந்தீங்க? நடந்த ஒரு சம்பவத்தை நான் அறிந்தேன். அந்த சகோதரி ஒரு கொடிய நோயினால் தாக்கப்பட்டார்கள். அந்த வியாதி கொஞ்ச நாட்கள் கழித்து ஆஸ்பத்திரியில் போய் பரிசோதனை பண்ணினால் கேன்சர் வியாதி சரீரம் முழுவதிலும் பரவிவிட்டது. இனி ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை, அவ்வளவுதான் என்கிற நிலைமைன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே எவ்வளோ காலம் உயிர் வாழ போகிறீங்க தெரியாது, வெறும் குறுகிய காலம்தான். அந்த வியாதி அவ்வளவு வேகமாய் உடம்பு முழுவதும் பரவிவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள். மரண பயம் சூழ்ந்து கொண்டது. இப்பொழுது கணவர் வேலை செய்கிறார், 2 பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இவங்களும் ஒரு நல்ல வேலை செய்தவர்கள். இப்போ வேலைக்கு போக முடியாது, வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டு போனார்கள். வியாதியினாலே பாதிக்கப்பட்ட சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம், மனதில் ஒரு பெரிய துக்கம். நான் மரித்து விட்டால் என் சின்ன பிள்ளைகள் அநாதைகளாகிடுவாங்களே, என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, என் கணவர் பாவம் அவருடைய நிலைமை என்ன நினைத்து நினைத்து அழுவாங்க. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார்கள். அப்பொழுது உறவினர் ஒருவர் சொன்னாங்க, இயேசுன்னு ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார், எந்த வியாதி அவரால் குணமாக்க முடியும், நீ அவரை கூப்பிடு, உனக்கு உதவி செய்வார் என்று. ஐயோ, நாங்கள் பாரம்பரியமாக எவ்வளோ பக்தியாய் நாங்கள் வளர்க்கப்பட்டு வந்தவர்கள். இந்த இயேசுவை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்று அதிகமாக தெரியாதே. கிறிஸ்தவங்க அவங்க சாமியாக இயேசுவை வச்சிருக்கிறாங்க, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, இயேசு எல்லாருக்கும் உரியவர், நீ கூப்பிடு.
நீ பக்தியா தொழுது கொண்டாயே, மனமுருகி பாட்டை பாடினாயே, அந்த கடவுளெல்லாம் தேடி இருக்கலாம்ல. எல்லாம் தேடி பார்த்துட்டேன், ஒருத்தர்கிட்ட எனக்கு பதில் வரவில்லை. நீ முயற்சி பண்ணி பாருன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் உட்காந்து, இயேசுவே உங்களை பற்றி எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் அற்புதம் செய்கிற ஆண்டவர், நீ எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் தனித்து நிற்கிறேன், நான் செத்துட்ட என் பிள்ளைகள் அனாதை ஆகிடுவாங்க, என் கணவர் அனாதை மாதிரி ஆயிடுவார், நான் இந்த வீட்டுக்குள்ளேயே கிடந்து வேதனைப்படுகிறேன், நீங்கள் உதவி செய்வீங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இயேசுவே நீ பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. வீட்டுக்குள்ளே கணவர் வேலைக்கு போயிட்டார், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, வீட்டில் உட்காந்து இயேசுவே நீ கூப்பிட்டாங்க. திடீரென்று அந்த வீட்டுக்குள்ளே பிரத்யட்சமாக இயேசு வந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு, மகதலேனா மரியாளுக்கு தரிசனமான அதே இயேசு பிரத்யட்சமாய் வந்து நின்றார். இங்கே பார்க்குறாங்க, நீங்கள் யாரு, நீங்கள் யாருன்னு கேட்டா, நீ கூப்பிட்டல மகளே, அந்த இயேசு நான் தான். இயேசு வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்த தேவன், நீ என் பெயரை சொல்லி நீ அழுது கூப்பிட்டாய், உன் கண்ணீர் என் சமூகத்தில் வந்தது, நீ வடித்த கண்ணீர் என் சமூகத்தில் வந்தது மகளே, இயேசுவே என்று நீ அழுதாய் அல்லவா, அந்த கண்ணீர் என் சமூகத்தில் வந்தது, ஆகவே நான் வந்தேன், நான் உன்னை குணமாக்குகிறேன். இயேசு தொட்டார், வியாதி மறைந்தது, இயேசு மறைந்து போய்விட்டார். அற்புதமான ஒரு சுகம், கேன்சர் முற்றிலும் சரீரத்தை விட்டு விலகி போயிருந்தது, பூரண சுகம். எப்படி ஒரு கடவுளா! ஐயோ, நாம் கற்பனையாக எத்தனையோ தெய்வங்களை வணங்கினோமே, தேடினோமே, யாரும் நம்மகிட்ட பேசலையே. ஒரே ஒரு நாள் இயேசுவே நீ கூப்பிட்ட, என் வீட்டில் வந்து பேசுகிறார், என்னோடு பேசுகிறார், அழாதே நீ ஆறுதல் சொல்லுகிறார், என் கண்ணீரை தொடங்கி அற்புதம் செய்கிறார். அந்த இயேசுவை அறிந்து கொண்டோம். ஆகவேதான் நாங்கள் குடும்பமாய் இன்னைக்கு அவரை துதித்து பாடுகிறோம் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். உடைய கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார், உடைய கண்ணீரை மாற்ற இன்றைக்கு இயேசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்தித்த உடைய கண்ணீரை மாற்றி அவர் அற்புதம் செய்து மகிழ்ச்சியோடு அனுப்ப இன்றைக்கு வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசு என்ற பெயரை உண்மையான இருதயத்தோட உண்மையான விசுவாசத்தோடு கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு தரிசனமாகி உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். அவர் ஆச்சரியமான ஒரு தேவன். அநேகருக்கு ஆண்டவர் தரிசனமாகி அற்புதம் செய்த சாட்சிகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஒரு சமயம் நாலுமாவடிக்கு அருகில் சாத்தான் குளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறாரு. அந்த ஊரில் அது பிரபலமான ஊராகிவிட்டார். அங்கே 2 கொலைகள் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததனுடைய விளைவாய் ஐநா சபை வரைக்கும் பேசினாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் தான் அது. அந்த நடந்த ஒரு காரியம், ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு தாயார், அவங்களுக்கு வயிற்றில் ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தார். நிறைய மருந்து மாத்திரைகள் மருத்துவங்களை அவங்களே செய்து கொண்டாங்க. இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும்னு சொல்லி பல மருத்துவம் செய்து சுகம் உண்டாகவில்லை. கடைசியில் ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனை வந்ததுனால டாக்டர் இடத்துல போனாங்க. அவங்க சொன்னாங்க, இது கேன்சர் மாதிரி தெரியுது, நீங்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு அனுப்பினாங்க. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, பிந்தி வந்திருக்கீங்களாம்மா, முதலே வந்திருக்க கூடாதா, அதுக்கு எவ்வளோ இப்போ வைத்தியெல்லாம் வந்திருக்குதே, இனி ஒன்றும் செய்ய முடியாது. வயிற்றில் வலி ஒரு பக்கம், இனி ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மருத்துவம் கைவிட்ட நிலைமை ஒரு பக்கம். இப்போ அவனுடைய மகள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாள். இப்போ அவனுடைய வேதனை, என் பிள்ளையுடைய நிலைமை என்னாகும் என்று அழுதுகிட்டே இருப்பாங்களாம், கண்ணீர் வெடித்து கொண்டே இருப்பாங்களாம் எப்பவும். பக்கத்து வீட்டில் இன்னொரு இந்து சகோதரி சொன்னாங்க, எதுக்கு அழுதுகிட்டே இருக்கிற, இந்த 4 மாவட்டியில் ஜபம் பண்ணுறாங்களாம், இயேசு அற்புதம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நீ உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நாள் போ, அங்கே போய் பாரு, ஒருவேளை இயேசு உனக்கு அற்புதம் செய்வார்ல. ஒரு இந்து சகோதரி சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க. உடனே எப்போன்னு கேள்விப்பட்டு தன்னுடைய வாலிப மகளை அழைத்து கொண்டு அங்கே ஜபத்துக்கு வந்தார்கள். திறப்பின் வாசல் ஜபம், 30,000 பேர் பந்தலுக்குள்ள அந்த ஜபம் நடந்த நாட்கள். 30,000 மக்கள் அமர்ந்திருக்கிறாங்க.
அந்த கூட்டத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இவ்வளோ மக்கள் வர்றாங்கன்னா இந்த இயேசுகிட்ட ஏதோ இருக்குதுன்னு சொல்லி தன் வாலிப மகளை அழைத்து கொண்டு வந்து கூட்டத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டார்கள். கூட்டத்துக்கு நடுவில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்கும், என்ன பேச ஒன்றும் தெரியாது. முதல் முறை ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. சாட்சிகளை கேட்டாங்க, தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட ஒரு பிரசங்கத்தை கவனமாக கேட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இப்படிலாம் அற்புதம் நடக்குமா, இயேசு கிறிஸ்து என்கிற கிறிஸ்தவ கடவுள் இப்படிலாம் அற்புதம் செய்வாரா, இவங்கெல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளே வந்தது. ஜெப நேரம் வந்தது. நான் சொன்னேன், நீங்கள் தான் கூப்பிடணும், நீங்கள் கூப்பிடுங்க, இயேசு அற்புதம் செய்வார் என்று. அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்த அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுதாங்க. இயேசுவே, உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் இறந்துட்டா என் வாலிப மகள் அனாதையாகிடுவா, என் பிள்ளையை யார் பார்ப்பாங்க? தன் மகளை நினைத்து அவள் அழுதார்கள். அந்த வாலிப மகள் பக்கத்தில் இருக்கிற மகள், எங்கள் அம்மாவுக்கு இயேசுவே ஒரு அற்புதம் செய்யுங்க, கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவங்க அழுது ஜெபிக்கும் போது என்ன நடந்தது, அவங்க அழுது கொண்டே இருக்கிறாங்க. திடீரென்று அந்த தாயாருடைய கண்களுக்கு முன்பாக இயேசு பிரத்யட்சமாய் வந்து நின்றார். இயேசுவை பார்க்கிறாங்க. அவருடைய பிரகாசமான அவருடைய முகம், ஒரு வெள்ளை அங்கி தரித்தவராய் நிற்கிறத பார்க்கிறாங்க. இது என்னது, யார் இதை நீ கலங்கி பார்க்கும்போது, நீ பயப்படாத, உன் கண்ணீரை நான் கண்டேன், என்னை நோக்கி நீ கண்ணீர் வடித்தாய் அல்லவா, நான் உனக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய கரத்தை அவங்க மேலே வைத்தார். அவ்வளவுதான், ஒரு அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாவதை உணர்ந்தார்கள். விடுதலை உண்டாக்கிவிட்டார். இயேசு மறைந்து போனார். 4 மாதம் கழித்து இந்த அற்புதம் நடந்தது ஒன்றும் எனக்கு தெரியாது. அது கூட்டத்தில் வந்தாங்க, ஜெபிச்சாங்க, தாயும் மகளும் போயிட்டாங்க. 4 மாதம் கழித்து அந்த தாயும் வாலிப மகளும் மேடையில் வந்தாங்க. அந்த தாய் ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க, பேசவங்களுக்கு பயம். அந்த வாலிப மகள் தாய்க்காக இந்த அனுபவத்தை சொன்னாள். இதே கூட்டத்துக்குள்ளே ஜெபித்து கொண்டு இருந்தோம். இயேசு வந்து எங்கள் அம்மா முன்னால் நின்று அவரை பிரத்யட்சமாக எங்கள் அம்மா பார்த்தாங்க. அவர் தொட்ட பொழுது சுகம் உண்டாயிற்று. மகிழ்ச்சியோடு சாட்சி சொன்னார்கள். இன்றைக்கும் அவர் தரிசனமாகி ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர். அந்த இயேசு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார், இந்த இடத்துல வந்திருக்கிறார். இன்றைக்கு உண்மையான இருதயத்தோட, முழு இருதயத்தோடு இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள். முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். முழு இருதயத்தோட அவரை தேடும் பொழுது கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார். 2வதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீஷர்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவையே கொலை செய்து விட்டார்கள். இயேசுவை அடக்கம் பண்ணி ஆகிவிட்டாரு. அவரை நம்பி நம்முடைய வேலைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, இனிமேல் இயேசுதான் என்று அவரை நம்பி வந்தோம். 3½ ஆண்டு காலம் அவரோடு கூட நாம் இருந்தோம். அவர் தான் நமக்கு உணவளித்தார். அவர் தான் நமக்கு தங்க, அவரோடு கூட தங்கினோம். அவர் உடை கொடுத்தார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். அவர் தான் வாழ்க்கை என்று வந்தோம். இப்பொழுது திடீரென்று அவர் மரித்து விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இனி என்ன செய்வது? ஒரு பயம், அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பயம். பயந்து அவர்கள் அந்த அறை வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். பயம், மனிதரை குறித்த பயம். இந்த மதவாதிகள், இந்த மத தலைவர்கள் இயேசுவையே கொண்டு விட்டார்களே, நம்மையும் கொண்டு விடுவார்கள் என்ற மனிதரை குறித்த பயம், மரண பயம். இயேசுவை கொலை செய்தவர்கள் நம்மையும் கொண்டு போடுவார்களோ என்கிற மரண பயம். இதுவரைக்கு எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை நம்பி வந்தோம், இனி எப்படி வாழ போகிறோம்? எதிர்காலத்தை குறித்த பயம், எல்லா பக்கமும் பயம்.
ஒரு பக்கம் மனிதரை குறித்த பயம், இன்னொரு பக்கத்தில் மரணம் நேர்ந்து விடுமோ என்கிற பயம், இன்னொரு பக்கம் எப்படி வாழ போகிறோம், 3.5 ஆண்டு காலம் வீட்டையே விட்டுவிட்டு இந்த இயேசுதான் கதி என்று வந்தோம், இனிமேல் எப்படி வாழ போகிறோம் என்கிற பயம், பலவிதமான பயம் சூழ்ந்திருக்கிறது. அதனால் அறை வீட்டை விட்டு வெளியே போகாதபடி அந்த ரூமுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார். இயேசு வந்து நிற்கிறார். இயேசு வந்து நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதுங்க. ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறேன், பயப்படாதிருங்கள். அவருடைய பயம் அவளை விட்டு விலகினது. அந்த பயம் சந்தோஷமாய் மாறினது. மகதலேனா மேரி மரியாளுடைய கண்ணீர் சந்தோஷமாய் மாறினது. இங்கே அவருடைய பயம் சந்தோஷமாய் மாறினது. பயத்திலிருந்து ஒரு விடுதலை. இயேசுதான் உயிரோடு இருக்கிறார்ல, இனி நமக்கு பயம் இல்லை. ஏதோ ஒரு காரியத்துக்கு இந்த பயம் உங்களை வாட்டி வதைக்கிறது. மனிதர்களை குறித்த பயம், கடன்காரர்களை குறித்த பயம், கடன் எப்படி திரும்ப செலுத்த போகிறோம், என்றைக்கு வந்து வீட்டை எடுத்துக்கொள்ளுவார்கள், என்றைக்கு வந்து நம்மளை அவமானப்படுத்தி விடுவார்களோ, மனிதர்களை குறித்த பயம், பொல்லாத மனிதர்களை குறித்த பயம், மேல் அதிகாரிகளை குறித்த பயம், வேலை விட்டு நிறுத்தி விடுவார்களோ, அனுப்பி விடுவார்களோ என்கிற பயம், தேவைகளை குறித்த பயம், வியாதியை குறித்த ஒரு பயம், நாளைய தினத்தை குறித்த பயம், நாளைக்கு என்ன செய்வது, பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்வது, ஒருவேளை வேலை இழந்து விட்டால் என்ன செய்வது, சூழ்நிலை வேறு விதமாய் உலகத்திலே போய்கொண்டிருக்கிறது. வாழ்வதற்கே பயம், 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 எப்பொழுதும் ஒரு பயம். பிரியமானவர்களே, பயமானது வேதனை உள்ளது. 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, பயமானது வேதனை உள்ளது. பயம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து விடும், சந்தோஷத்தை கெடுத்து விடும், நிம்மதியை குலைத்து விடும், ஒரு மனதை கெடுத்து விடும். உங்களுடைய வாழ்க்கையில பயம், 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 எப்பொழுதும் ஒரு கலக்கம். இந்த மாதிரி பயத்தினால் பாதிக்கப்பட்ட அநேகர் வந்திருக்கிறீர்கள். இந்த பயத்துக்கு பின்னால் இருப்பது சாத்தானுடைய கிரியைகள். மனிதர்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி அவளை வேதனைப்படுத்துவது தான் சாத்தானுடைய கிரியையா இருக்கிறது. மனிதர்களுக்குள்ளே பலவீனமான பயத்தை உண்டாக்குகிறான். நாளைக்கு எப்படி வாழுவேன், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நடக்க போகிற காரியம் உனக்கு தெரியுமா, நீ வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது என்கிற பயம். இந்த பயம் சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொடுத்து மரண நிலைமைக்குள்ளே கொண்டு போய் விடுகிறான். பாருங்க, வேதனையான காரியம். +2 எக்ஸாம் ரிசல்ட் வருவதற்கு முன்னாலேயே சில மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஏன்? ரிசல்ட்டே வரல, இன்னும் ரிசல்ட் அறிவிக்கவில்லை, நான் தோத்துருவனோ என்கிற பயத்தில் மரணம். பாருங்க, அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி. பயத்தை கொடுத்து 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 அநேகரை மரணத்திற்கு நேராக நடத்துகிறான், மரணத்துக்கு நேராய் நடத்துகிறான். நிறைய பேருடைய உள்ளத்தில் பயம். இன்றைக்கு அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பயம், மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது என்கிற சிந்தனை உங்களுக்குள்ளே தூண்டி மரணத்திற்கு நேராய் நடத்துகிற பொல்லாத பிசாசின் கிரியை. தூங்க விடுவதில்லை, நிம்மதியாக இருக்க விடுவது இல்லை, எப்பொழுது ஒரு பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உயிரோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசுடைய வாழ்க்கையில் வந்துட்டா இந்த பயம் உங்களை விட்டு விலகும். பயப்படாதே, பயப்படாதே என்று திரும்ப 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 ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று திரும்ப 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 வேத புத்தகத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் என்பதாக சாத்தான் பயப்படுத்துகிற சூழ்நிலையை உண்டாக்குகிறான். ஒரு சின்ன காரியத்தை பெரிதாக்கி பயத்தை உள்ளத்திலே விதைத்து விடுகிறான். ஒரு சின்ன காரியத்திற்கு பயத்தை கொடுத்து மரணத்திற்கு நேராய் நடத்துகிறான். இனி உன்னால் வாழ முடியாது, இனி உன்னால் சாதிக்க முடியாது, உன்னால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது, உன்னால் இந்த கடன் பிரச்சனை வெளியே வர முடியாது, உன்னால் இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியாது, இந்த பொல்லாத மனிதர்களை உன்னை கொண்டு போடுவார்கள், இனி உன்னால் நிம்மதியாய் வாழ முடியாது என்ற தவறான சிந்தனையை கொண்டு வந்து பயத்தை கொடுத்து 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 மனிதனுடைய வாழ்க்கையை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உயிரோடு கூட இருக்கிறேன். சாத்தானை ஜெயித்து பிசாசின் வல்லமையை சிலுவையிலே உரிந்து அவனை காலின்களை நசிக்கன ஆண்டவராகிய இயேசு, நான் உயிரோடு கூட இருக்கிறேன்.
நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சீஷருடைய பயத்தை மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பயம் விலகும். பயத்தை கொண்டு வருவதற்கு பின்னால் பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் இருப்பதை பார்க்க முடியும். வினோதமான பயம். சிலர் சொல்றாங்க, ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர் எப்பொழுதும் ஒரு பயம். சிலருக்கு இரவு நேரம் வந்துட்டால் பயம் வரும். ஒரு சகோதரி சொன்னாங்க, மாலை 5 மணி வந்துவிட்டாலே ஒரு பயம் அப்படியே எனக்குள் இறங்கி வரும். இரவெல்லாம் அந்த பயம், தூங்க முடியாது. கண்ணை மூடினாலே பயம், பயப்படுத்துகிற காட்சிகள், சர்ப்பங்கள் தோன்றும், அப்படியே பயமுறுத்தும். கண்ணை மூடுறதுக்கே பயம். கண்ணை மூடினா தானே தூங்க முடியும். கண்ணை மூடினாலே பயங்கர காட்சிகள், தூங்க முடியாது. இரவெல்லாம் விழித்திருப்பேன், லைட்டை போட்டுக்கொண்டு விழித்திருப்பேன். அதிகாலையில் சரீரமெல்லாம் பலவீனப்பட்டு கொஞ்ச நேரம் தூங்கினால் உண்டு என்பதாய் ஒரு சகோதரர் சொல்லுகிறார், பிரதர் பகல்லையும் எனக்கு பயம். என்ன பயம் என்று கேட்டேன். நான் ஆஃபீஸுக்கு போனால், பஸ்ஸில் போனால் பஸ்ஸை விபத்துக்குள்ளாகி மறிச்சிருவனோ அப்படின்ற ஒரு பயம் வரும். ஒரு பைக்கில் போனால் விபத்து ஏற்பட்டு மறிச்சிருவனோ அப்படின்னு பயம் வரும். அதனால் பைக்கு வேண்டாம், பஸ்ஸு வேண்டாம், நடந்து போகலான்னு போனால் ரொம்ப தூரம் ஆஃபீஸ், பயத்தில் நடந்து போனால், நான் ரோட்டு கரையில் போனால் ஏதாவது கார் வந்து மோதி மறிச்சிருவனோ அப்படின்ற பயம் வரும். ஆஃபீஸுக்கு போனால் ஃபேன் அருந்து விழுந்து செத்துருவனோன்னு பயம் வரும். எனக்கு பின்னால் யாரும் நிற்கிற மாதிரி இருக்கும், திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. இருதயம் வேகமாய் துடிக்கும். பயம் பயம். இரவு நேரத்தில் நான் தூங்க முடியாது. அவர் சொன்னார், தூங்கும் பொழுதே உயிர் போய்விட்டால் ஒரு மரண பயம். இரவும் பகலும் வேதனை. இதை விட கொடூரமான வேதனை என்ன இருக்க முடியும்? மரண பயம் இரவும் பகலும் மாதித்தர். ஒரு பொல்லாத ஆவி. நான் சொன்னேன், இது ஒரு பொல்லாத ஆவி பிரதர். பயத்தை உண்டாக்குகிற ஆவி. இயேசு விடுதலை தருவார். ஒரே வழி, இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வரணும். அவர் உங்களுக்குள்ள வந்துட்டா அந்த ஆவி தானாய் விலகும். வெளிச்சம் வந்துட்டா இருள் தானாய் விலகும். இருளை போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சம் வந்துட்டால இருள் விலகித்தான் ஆக வேண்டும். அவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு நீங்கள் வேணும்னு கேளுங்க. அவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார், முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு போன இருள், அன்றைக்கு போன பிசாசு திரும்பி வரவே இல்லை. அற்புதமான விடுதலை. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பயம், அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், தற்கொலை தோண்டுகிற பிசாசின் கிரியை அழிக்கப்பட வேண்டுமானால் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அதற்குத்தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர் உங்கள் மத்தியில் வந்து நின்று பயப்படாதே என்று சொல்லுகிறார். திருச்சியில் நாகவள்ளி என்கிற ஒரு சகோதரி, அவங்க திருச்சி பட்டணத்தில் இருக்கிறாங்க. அவனுடைய பெயர் நாகவள்ளி என்பது. 15 வருஷம் ஒரு பிசாசு போராட்டம். அவங்களுக்கு சொன்னாங்க, யாரும் உங்களுக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, மந்திரவாதம் பண்ணனால இந்த ஆவி வந்து உங்களை தாக்குகிறது என்று சொல்லி தினந்தோறும் மரண வேதனை. அவங்க சொன்னாங்க, 13 வருஷமாக தூங்கினதே இல்லையா, தூங்கவே விடாத அந்த ஆவி பயமுறுத்தும். ராத்திரி எல்லாம் ஒரு பயம் உண்டாகும். திடீர்னு நடுராத்திரில் கூச்சலிட்டு சத்தமிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடுவாங்க. பக்கத்து வீடுகளில் கதவெல்லாம் தட்டுவாங்க. தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்து விட்டாது. 13 வருஷ போராட்டம். அடுத்தவங்க வீட்டை திறந்து இறக்கப்பட்டு சரி வாமான்னு அங்கே படுத்து தூங்குவார்கள். அந்த ஊருக்கே தெரிகிற அளவுக்கு பிசாசின் போராட்டம். 13 வருடம் வேதனை. வேதனை தூக்கமில்லை. ஒரு மரண பயம். சரீரமெல்லாம் வலிக்கும், எலும்பு எலும்பாக வலிக்கும். ஒரு வேலை செய்ய முடியாது. பலவீனப்பட்டு அப்படியே படுத்து கிடப்பார்கள். அவ்வளவுதான். சரீரமெல்லாம் வேதனை, மனதெல்லாம் காயம். நான் ஏன் வாழணும், ஏன் வாழணும், செத்து போனால் பரவாயில்லையே. கணவர் மனைவி மீது இறக்கப்பட்டு எப்படியாவது விடுதலை பெறணும்னு மந்திரவாதிகிட்ட கூட்டு போனார். இந்த மாதிரி அஞ்சனம் பார்க்கிறவங்கள்ட்ட கூட்டி கொண்டு போனார். பணம் நிறைய செலவு பண்ணி, லட்சக்கணக்காக செலவு பண்ணி மனைவிடைய விடுதலைக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டார். ஒன்றிலும் பிரயோஜனம் இல்லை. கைவிடப்பட்ட நிலைமையில் மனமே சோர்ந்து போனது. 13 வருஷ போராட்டம்.
ஒருவர் சொன்னாங்க, இயேசுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், சத்தியம் டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருகிறது பாருங்க, இலவசமாய் விடுதலை கொடுப்பார், நீங்கள் பணம்லாம் செலவு பண்ண வேண்டாம் என்பதாய். அப்படி ஒரு கடவுளான்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான், இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, அவர் காசு கேட்கல, பணம் கொண்டு வான்னு கேட்கல, எனக்கு அது கொண்டு வா இதுவை கொண்டு வான்னு கேட்கல, இலவசமாக விடுதலை தர்றாருன்றாங்க. இப்படி ஒரு கடவுளை இப்போ தான் நான் பார்க்குறேன்னு சொல்லி இங்கே எங்கே ஆராதனை நடக்கிறாரு, 4 மாவட்டத்தில் ஜெபம் நடப்பதை அறிந்து ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு கணவர் என்னை கூட்டிகிட்டு போங்க, எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போனீங்களே, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனீங்களே, எல்லா இடத்துக்கும் நான் சொன்ன கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனீங்க, மந்திரவாதிகள் எல்லாத்திட்டும் கூப்பிட்டு போனீங்களே, இங்கே கூப்பிட்டு போங்க. சரின்னு அழைத்து கொண்டு வந்தார். அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. பிசாசின் போராட்டத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு இயேசு விடுதலை கொடுக்கிறார், அவரை கூப்பிடுங்கன்னு சொன்ன போது இந்த சகோதரி கண்ணீரோட இயேசுடைய முகத்தை தேடினாங்க. 13 வருஷமா 15 வருஷம் ஆச்சு, இரவு பகல் தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறேன், இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க, இயேசுவேன்னு அழுது கூப்பிட்டாங்க. அப்பொழுது அவங்க சொல்கிறாங்க, முதல் முறை வந்திருக்கிறாங்க, அழுது கண்ணீர் விட்டு கதறி கூப்பிட்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் பக்கத்தில் இயேசு வந்து நின்றார், அப்படியே வெள்ளை உடை அணிந்தவராய் பிரகாசமாய் வெளிச்சம், கண்ணு கூசக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் வந்தவர் நிற்கிறார், இயேசுவேன்னு கூப்பிடுகிறேன். என் உடம்புல இருந்து ஒரு ஆவியை பிடித்து இழுத்து போட்டார், ஒரு சர்ப்பத்தின் ஆவி, பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி. இயேசு காலினால் அதை மிதித்தார், அது நசுங்கி போனது. அந்த நிமிஷம் என்னை விட்டு விடுதலை ஆனது. அதிலிருந்து பூரண சுகம். ஒரே ஒரு நாள் இயேசுவின் பாதத்தில் வந்தபோது ஆண்டவர் கொடுத்த விடுதலை. 15 வருஷமாய் வேதனை படித்து கொண்டு இந்த பொல்லாத ஆவி இயேசு என்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்தவுடன் பிரத்யட்சமாய் அவர் தோன்றி விடுதலை கொடுத்தார். அதே இயேசு இன்னைக்கு எங்கே தான் இருக்கிறார். நீங்கள் முழு இருதயத்தோடு கூப்பிட்டா உங்களுக்கும் அவர் வெளிப்படுவார், உங்களுக்கும் இன்றைக்கு அற்புதம் செய்வார். பயத்திலிருந்து ஒரு விடுதலை. கடைசியாக இந்த உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை வெளிப்படுத்த இன்னொரு சம்பவம், யோவான் 20ஆம் அதிகாரம் 26, 26 28 வரை வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். முதலாவது இயேசு மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய துக்கத்தை மாற்றினார். 2வது சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகி அவருடைய பயத்தை மாற்றி ஒரு சந்தோஷத்தை அருளி செய்தார். 3வது இங்கே ஒரு சீஷர்களை சந்திக்க மறுபடியும் இயேசு வருகிறார். காரணம் என்ன? சந்தேகத்தோடு இருந்த தோமாவை சந்திப்பதற்காக, அவனுடைய சந்தேகத்தை போக்குவதற்காக இயேசு மறுபடியும் சீஷர்கள் இருந்த இடத்துக்கு வருகிறார். முதல் முறை இயேசு வந்தபோது தோமா அங்கே இல்லை, ஏதோ ஒரு வேலையாக வெளியே போய்விட்டார். எல்லாரும் சொல்கிறாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் நம்ப முடியாது, நீங்கள் கற்பனையாக எதையாவது பார்த்துருப்பீங்க, ஆவியை பார்த்துருப்பீங்க. இல்லை, அவருடைய கையில் இந்த காயங்களை பார்த்தோம், விழாவில் இந்த காயங்களை பார்த்தோம், இயேசுவை தொட்டெல்லாம் பார்த்தோம், அவர் தான். இல்லை, நீங்கள் ஆவியை பார்த்துருப்பீங்க. இல்லை, அவருக்கு எல்லாம் இருக்குது, நம்ம மாதிரி உடம்பு எல்லாமே இருக்குது, ஆனால் மகிமையின் சரீரமாக இருக்குது. அவருடைய காயத்தெல்லாம் பார்த்தோமே. நீங்கள் சொல்லி நம்ப முடியாது, நானே பார்க்கணும், நான் தொட்டு பார்க்கணும், அந்த காயத்தை தொட்டு பார்க்கணும். இது ஆவியா உண்மையான இயேசுவான்னு பார்த்தா தான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். இயேசு அதை கேட்டார். இந்த தோமாவை நம்ப வைக்கணுமே, அதுக்காக ஆண்டவர் மறுபடியும் ஒரு முறை சீஷர்கள் இருந்த அறைக்கு வருகிறார். ஏன் தோமாவை நம்ப வைக்கணும்? ஏன்னா என்னை நம்பாத கடினமான உள்ளம் கொண்ட இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இவன் அனுப்பணும்.
இவன் போய் தான் என்னை உயிரோடு இருக்கிறதா வெளிப்படுத்தி காண்பிக்கணும். இவனே சந்தேகத்தில்னா இவன் போய் எப்படி இந்திய மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்? அதனால இவனுக்கு என்னை வெளிப்படுத்தி காண்பித்து இந்த தோமாவை தான் நான் இந்தியாவுக்கு அனுப்பி இந்திய மக்களுக்கு நற்செய்தி சொல்ல வைக்கணுமே. இந்திய மக்கள் மேல உள்ள அன்புனால தான் இயேசு 2வது முறை சீஷரோடு அறைக்க போகிறார். தோமாவுக்கு என்னை வெளிப்படுத்தணும். தோமா திட்டமா சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். அப்பதான் அவன் போய் இந்தியாவில் ஊழியம் செய்ய முடியும். அதுவும் இந்த சென்னையில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களே, அவங்கள நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க நிச்சயமா நம்பணுமானா உறுதியா இருக்கிற ஒரு ஆளை தான் அனுப்பணும்னு சொல்லி தோமாவை சந்திக்க முடியும் ஆண்டவர் போனார். தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தி இந்த தோமாவை தான் ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினார். 20 வருடம் இந்தியாவில் ஊழியம் செய்தார். 10 வருடங்கள் கேரளாவிலும் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஊழியம் செய்து 10 வருடங்கள் இதே சென்னை பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்தார். தோமா ஜெபித்த இடம் சின்னமலையில் இருக்கிற அந்த குகைக்குள்ளே போய் தங்கி ஜெபித்திருக்கிறார். அவர் இங்கே ஊழியம் செய்து சுவிசேஷம் அறிவித்து நிறைய பேர் இயேசுவை அறிந்திருக்கிறாங்க. அற்புத அடையாளங்கள் அவரை கொண்டு ஆண்டவர் செய்திருக்கிறார். மரித்தோரும் அவர் மூலமாக எழுப்பப்பட்டு இருக்கிறாங்க. அவர் மூலமாக அற்புதம் நடந்து திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பொறாமை கொண்ட ஒரு மதவாதி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஈட்டினால் குத்தி அவரை கொலை செய்தான். ரத்தம் வடிய வடிய ஆண்டவர் பரங்கி மலையில் அந்த தோமா போய் மரணம் அடைந்தார். அவரை தாங்கே சாந்தோமில் கொண்டு கடற்கரை ஓரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவர் மரித்த இடமும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தையும் கத்தோலிக்க திருச்சபை தான் அதை பாதுகாத்து பராமரித்து வருகிறார்கள். இந்த தோமாவை சந்திக்கத்தான் இயேசு 2வது முறை போனார். அவனுடைய சந்தேகத்தை மாற்றணும் என்பதற்காக. சந்தேகத்தோடு வந்திருக்கிறீங்களா? இதெல்லாம் உண்மைதானா? இப்படிலாம் நடக்குமா? அல்லது காசு கொடுத்து இவங்க சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. சிலர் அப்படி தான் சொன்னாங்க, காசு கொடுத்து சாட்சி சொல்ல வைக்கிறான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அற்புதம் நடந்த பிறகுதான் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்தது. சந்தேகப்படுகிறவர்களுக்கும் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சமயம் இலங்கை தேசத்தில் கிளிநொச்சி என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறாரு. அந்த கிளிநொச்சியில் ஈஸ்டர் அன்றைக்கு ஒரு கூட்டம். அந்த கடைசி நாள் கூட்டம் ஈஸ்டர் தின சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்று. அந்த கூட்டத்தில் செய்தி அளிக்க நான் இந்தியாவிலிருந்து சென்றிருந்தேன். கிளிநொச்சியில் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது. கடைசி நாள் கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். மைதானம் எங்கிலும் ஜனங்கள் திரளாய் வந்திருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு பற்றி நான் பிரசங்கித்து ஜெபித்து முடிந்தது. அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு வெளியேறினது. நிறைய பேர் சுகம்பத்தை சாட்சி சொன்னாங்க. அப்போ ஒரு வாலிபன் 20 வயது தான் இருக்கும், 20 வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு வாலிபன் அவன் மேடையில் சாட்சி சொல்ல வந்திருந்தான். நான் கேட்டேன், உனக்கு என்ன நடந்தது தம்பி என்பதாய். அவன் சொன்ன மேடையில் எல்லாருக்கும் மத்தியில் அங்கே சிங்கள இராணுவத்தினர் இருக்கிறாங்க, காவலுக்கு நிறைய சிங்கள மக்கள் இருக்கிறாங்க, தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மத்தியில் சொன்னான், நான் இயேசுவை நம்பாதவன், இயேசு மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, எனக்கென்று கடவுள் எனக்கென்று மதம் நம்பிக்கைலாம் இருந்தது. இந்த வால் போஸ்டெல்லாம் பார்த்துட்டு மதம் மாத்திரக்கு வந்துட்டாங்க, என்ன கிறிஸ்தவங்க ஏமாத்திரக்கு வந்துட்டாங்கன்னு அந்த வால் போஸ்டெல்லாம் கிழித்தேன் கோபத்தில். எதுக்கு இங்கே கூட்டம்லாம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது. என்னதான் நடக்குதுங்க, இவங்க என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்போம் என்று வந்தேன். பின்னால் நின்று கொண்டு இருந்தேன். இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தேன். பிசாசு போகுது, அற்புதம் நடக்குது, ஜனங்கள்லாம் சுகம் பெறதெல்லாம் பார்த்த உடனே உண்மையாக இருக்குமோ இந்த இயேசு இயேசுன்னு அற்புதம் நடக்கும்னு சொல்கிறாங்களே. நீ அவனுக்கு பிறவியிலேயே ஒரு கண் தெரியாது, பிறக்கும் போதே ஒரு கண்ணில் தான் பார்வை. அவன் சொன்ன மேடையில் எல்லாருக்கும் மத்தியில் அது வீடியோவில் பதிவு செய்திருக்கிறோம். ஒரு கண்ணு தான் பார்வை. எனக்கு பிறவிலேயே ஒரு கண்ணு தெரியாது, இயேசு குருடருக்கெல்லாம் பார்வை கொடுக்குறான்னு சொல்கிறாங்களே, எனக்கு பிறவிலே ஒரு கண்ணு தெரியாத, அப்போ இந்த கண்ணை இயேசு குணமாக்குவார பார்க்கலான்னு சொல்லி கை வைத்து அவன் இயேசுவேன்னு கூப்பிட்டான். இயேசுவே, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க, நீ அப்போ எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்களேன் பார்க்கலாம், நான் உங்களை நம்புகிறேன்,
நீங்கள் அற்புதம் செய்த நம்புறேன்னு ஒரு ஜெபம் பண்ண பாருங்க. அதை சின்சியராக ஜெபிச்சதுனால இயேசு அந்த ஜெபத்தை கேட்டார். அவன் கையை எடுத்தால் கண் பார்வை வந்திருந்தது. அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பிறவிலேயே ஒரு கண் எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் எனக்கு 2 கண்ணால் உலகத்தை பார்க்கிறேன். அவ்வளோ ஆச்சரியமாய் சொன்னான். நம்பாதவர்களுக்கும் அற்புதம் செய்து தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். நான் அவரை நம்பலையே, அவரை பரிகாசம் பண்ணி கேவலமாக தானே பேசி கொண்டிருந்தேன். அவரை நம்பாத என்னை தேடி வந்து என் மரணப்படுக்கையை மாற்றினாரே, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் சந்தேகத்தோடு வந்திருக்கலாம், நம்ப மாட்டேன் என்று சொல்லலாம். உங்களையும் அவர் நேசிக்கிறார், உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஒரு நிமிடம் அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க, பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க, இயேசுவே என்று அற்புதம் நடப்பதை காண்பீங்க.